அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறோம். நன்றாக படித்தேன், ஆனால் மறந்துட்டேன். இந்த ஒரு வரி மாணவர்களிடமிருந்து பெரியவர்கள் வரை எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உண்மையில் கேள்வி இது இல்லை, நான் படிக்கிறேனா? உண்மையான கேள்வி இது, நான் சரியான முறையில் படிக்கிறேனா? மறக்காமல் படிப்பது என்பது ஒரு திறமை. அது பிறப்பிலேயே வரும் விஷயம் அல்ல. அதை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பள்ளி மாணவராக இருந்தாலும், கல்லூரி மாணவராக இருந்தாலும், போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்தாலும், அல்லது பொதுவான அறிவை வளர்த்துக்கொள்ள விரும்பும் ஒருவராக இருந்தாலும், இந்த விஷயம் உங்களுக்காகத்தான். முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனித மூளை கேமரா மாதிரி இல்லை. பார்த்ததை எல்லாம் அப்படியே பதிவு செய்து வைக்க. மூளை ஒரு தோட்டம் மாதிரி. விதை போட்டால் தான் செடி வளரும். தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் விதை உலர்ந்து போய்விடும். அதேபோல, படித்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவூட்டவில்லை என்றால் அவை மெதுவாக மறைந்து விடும். பல பேர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் நிறைய படிக்க முயற்சிப்பது. இன்று முழு பாடத்தையும் முடிச்சிடணும் என்ற அவசரம். ஆனால் மூளைக்கு அவசரம் பிடிக்காது. அது அமைதியை விரும்பும். குறுகிய நேரத்தில் தெளிவாக படித்த விஷயங்கள் தான் நீண்ட காலம் நினைவில் நிற்கும். படிக்கும்போது வெறும் கண்களால் மட்டும் படிக்காதீர்கள். படிப்பதை மனதில் பேசுங்கள். சத்தமாக படிக்க முடியாவிட்டாலும் உள்ளுக்குள் அந்த விஷயத்தை சொல்லிப் பாருங்கள். ஏனென்றால், நீங்கள் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள், மூன்றும் சேர்ந்தால் தான் நினைவாற்றல் வலுவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், புரியாமல் படிக்காதீர்கள். இப்போ மனப்பாடம் பண்ணிக்கலாம், அப்புறம் புரிஞ்சுக்கலாம் என்று நினைத்தால் அந்த விஷயம் விரைவில் மறந்து போகும். புரிந்த விஷயம் மனதில் ஆழமாக பதியும். புரியாத விஷயம் தற்காலிகமாக தான் இருக்கும். நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சிறுவயதில் நாம் எப்படி பாடல்கள், கதைகள், வசனங்களை மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறோம்? காரணம் எளிது. அதில் உணர்ச்சி இருக்கிறது. அதில் தொடர்பு இருக்கிறது. அதேபோல, நீங்கள் படிக்கும் விஷயத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். உதாரணம், நீங்கள் படிக்கும் ஒரு கருத்து உங்கள் தினசரி வாழ்க்கையில் எங்கே பயன்படுகிறது என்று யோசியுங்கள். அப்போ அது மறக்காது. படிக்கும் நேரமும் மிக முக்கியம். தூக்கமாக இருக்கும் போது படித்தால் மூளை அதை நிராகரிக்கும். மனம் சுறுசுறுப்பாக இருக்கும் நேரத்தை கண்டுபிடியுங்கள். சிலருக்கு காலை நேரம் சிறந்தது. சிலருக்கு இரவு நேரம். அது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் தெரியும். அந்த நேரத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். மேலும் ஒரு முக்கிய விஷயம், இடைவெளி. தொடர்ந்து மணிநேரங்கள் படிப்பது புத்திசாலித்தனம் அல்ல. சிறிய இடைவெளிகள் மூளைக்கு ஓய்வை தரும். ஓய்வெடுத்த மூளை தான் தகவல்களை சரியாக சேமிக்கும். இதை மறந்தால் எவ்வளவு படித்தாலும் பயன் குறையும். மறக்காமல் படிக்க வேண்டுமென்றால் மீள்பார்வை அவசியம். இன்று படித்ததை நாளை ஒரு முறை நினைவுகூருங்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் பாருங்கள். இதுதான் நினைவாற்றலை உறுதியாக்கும் ரகசியம். மீள்பார்வை இல்லாமல் படிப்பு என்பது மணலில் எழுதுவது போல. மிக முக்கியமான ஒன்று, பயம். நான் மறந்துடுவேனோ என்ற பயம்தான் மறப்புக்கான முதல் காரணம். நம்பிக்கையோடு படியுங்கள். நான் புரிந்து படிக்கிறேன், எனக்கு இது நினைவில் இருக்கும் என்ற மனநிலை இருந்தால் மூளை அதற்கு ஒத்துழைக்கும். இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மறக்காமல் படிப்பது என்பது மாயம் அல்ல. அது ஒரு பழக்கம். இன்று ஒரு சிறிய மாற்றம் செய்தால் போதும். நாளை உங்கள் படிப்பு முறையே மாறும். மெதுவாக, தெளிவாக, புரிந்து, நம்பிக்கையோடு படியுங்கள். அப்போ மறதி உங்களை விட்டு விலகும். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இப்படியான கல்வி, வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பான உரைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள், மாணவர்கள், பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் தயவு செய்து பகிருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பது முக்கியம், ஆனால் சரியான முறையில் படிப்பது தான் வாழ்க்கையை மாற்றும்.